யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு குட்டி ஸ்டோரிக்கு போகலாமா? இன்னைக்கு நம்ம கதையோட கதாநாயகர்கள் 2 பேர். யார் அது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வேறு யாரும் இல்லை, இவங்க 2 பேர் தான் இன்னைக்கு கதையோட கதாநாயகர்கள். என்னடா 2 கார்க்கை வச்சுக்கிட்டு கதை சொல்ல போகிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? வெயிட், கதைக்குள்ளே போவோமா? இவர் தம்பி, இவர் அண்ணன். ஓகே, தம்பி சொல்கிறாரு அண்ணா கிட்ட, அண்ணா என்னை எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்கண்ணா, எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அண்ணா சொல்கிறாரு, தம்பி உன்னை அடிக்க தான்ப்பா நீ மேலே போகிற. நீ மேலே போனாதான் அவங்க வின் பண்ணுறாங்க. ஒருவேளை உன்னை அடிக்காமல் விட்டாங்கன்னா நீ கீழே லேண்ட் ஆயிடுவ. நீ லேண்ட் ஆகிட்டினா உன்னால் அவங்களுக்கும் எந்த யூஸும் இல்லை, நீயும் எந்த யூஸும் ஆக மாட்ட. உன்னை அடித்தாதான்ப்பா நீ முன்னேறுவ அப்படின்னு அண்ணா சொல்கிறாரு. அண்ணா எத்தனை நாள்னா வலி தாங்குறது, உடம்பெல்லாம் ஒரே வலியாக இருக்குண்ணா அப்படின்னு இந்த கார்க் சொல்லுது. அதுக்கு அண்ணா சொல்கிறாரு, தம்பி மேட்ச் முடிகிற வரைக்கும் பொறுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாரு. தம்பி கேட்குறாரு, அண்ணா அப்போ இந்த மேட்ச் முடிஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதானா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அண்ணா சொல்கிறாரு, தம்பி மேட்ச் முடிக்கிற வரைக்கும் தான் பொறுப்பான்னு சொன்ன வழியோ இந்த மேட்ச் முடிகிற வரைக்கும் பொறுப்பான்னு நான் சொல்லவே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணா அப்போ என்னங்கண்ணா சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறாரு தம்பி. அதுக்கு அண்ணா சொல்கிறாரு, அதுவா பழகிரும்பா அப்படிங்கிறாரு. எஸ், இந்த ஷட்டில் பேட் இருக்கேங்க, இதுதான் உங்களோட முயற்சி. இந்த கார்க் சொன்னல, இதுதான் உங்களுடைய இலக்கு. முயற்சி செய்து இந்த இலக்கை அடிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் உங்களுடைய கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுவீங்க. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சர்தாம் போப்பா தலைவிதி என்பது வெறும் கூச்சல், எண்ணி முயன்றால் இங்கு எது கிடைக்காதது, கொஞ்சம் முளைத்தால் இங்கு எது நடக்காதது என்று கூறி அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.